ஸோ ஹே ஃபிஷன் பிடிக்கோஸ் நான் உங்கள் விஷயம் பேசிட்டு இருக்கேன். ஸோ வெல்கம் பேக் பிடிக்கோஸ். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் குட் கைஸ். ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி ப்ரிப்பரேஷன் இஸ் கோயிங் குட். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, ஸோ கேஸ் நம்ம இன்றைக்கி மாடர்ன் ஃபிசிக்ஸில் இருக்கிற எல்லா நீட் 2025 கேட்ட பிவி கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க கேஸ். இந்த 7 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சாப்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டர் என்னென்னா இட் இஸ் யுவர் டியூவல் நேச்சர். தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஆட்டம்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுவர் நியூக்ளியக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுவர் செமிகண்டக்டர்ஸ் கைஸ். ஸோ கேஸ் இந்த 4 சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் வில் கம்ப்ரைஸ் யுவர் மாடர்ன் ஃபிசிக்ஸ். ஸோ கேஸ் இந்த மாடர்ன் ஃபிசிக்ஸ்னு உங்களுக்கு வருஷம் கண்டிப்பாக மினிமம் பார்த்தீங்கன்னா கேஸ் 8 கொஸ்டின்ஸில் 9 கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஸோ கேஸ் நீங்கள் 9 கொஸ்டின் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு 9 4 36 கேஸ் உங்களுக்கு 36 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஈஸியாகவே ஃபார்முலா அண்ட் அப்ளிகேஷன் தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாகவே இருக்கலாம். பட் இல்லை பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மட்டுமே கிடையாது, நீங்கள் இதில் நிறைய கான்செப்ட்ஸும் இருக்குது. ஸோ கேஸ் அந்த மாதிரி கான்செப்ட்டில் கூட நான் ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். லைக் இங்கே பாருங்கள், இந்த டயட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா செம கான்செப்ட் கேஸ். உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செம்ம கொஸ்டின் இது. சேஸ் மெடிக்கோஸ் இந்த கொஸ்டினில் சால்வ் பண்ண நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க கேஸ். நம்ம ஃபுல்லாகவே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் உங்களுக்கு இந்த 7 கொஸ்டினே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் மட்டும் சொல்லாமல் என்ன கான்செப்ட்டில் அப்ளை ஆயிருக்கு உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொஸ்டினே சால்வ் பண்ண போவேன். ஸோ கேஸ் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கேஸ் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் வரும், நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். சேஸ் மெடிக்கோஸ் ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் யுவர் மாடர்ன் ஃபிசிக்ஸ். சேஸ் மெடிக்கோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் உங்கள் ஸ்க்ரீன் சரின்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், a model for a continuous motion of an electron in an uniform magnetic field states that the flux passing through the orbit is nh by e. So where n is an integer, h படிங்கன்னா it is ஒரு Planck's constant நமக்கு தெரிஞ்ச மாதிரி, e படிங்கன்னா it is e minus, அதாவது படிங்கன்னா charge of an electron. then கேஸ் என்ன கேட்குறாங்கன்னா the magnetic moment of an electron in the lowest energy state will be என்னன்னு கேட்குறாங்க கேஸ். உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா we have to find the magnetic momentum. ஓகேங்களா, magnetic moment. ஸோ கேஸ் அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், lowest energy state. கேஸ் எப்போ lowest energy ஸ்டேட்டாக இருக்குன்னா when n is equal to 1 கேஸ். உங்களோட ஆர்பிட் படி நம்பர் பார்த்தீங்கன்னா 1 இருக்கணும். அப்போனா பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மினிமம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் கேஸ். ஸோ கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேஸ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க எழுதி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the flux passing through the orbit is nh by கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், the flux passing through the orbit is nh by e minus, அதாவது பார்த்தீங்கன்னா e minus இட் இஸ் சார்ஜ். ஓகேங்களா, ஸோ கேஸ் இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்குறாங்க. மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா என்னன்னா இட் இஸ் யுவர் n இன்டூ ஐ இன்டூ ஏ. ஓகேங்களா, ஸோ n இன்டூ ஐ என்னன்னா n இஸ் யுவர் நம்பர் ஆஃப் லூப்ஸ், ஐ பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுவர் கரண்ட், ஏ பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுவர் ஏரியா. ஸோ கேஸ் நம்மளுக்கு கொஸ்டின் படி நம்மளுக்கு என்னன்னா இட் இஸ் யுவர் 1. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா லூப்லாம் கிடையாது, பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரெவல்யூஷன் தான் பண்ணுது. ஸோ ஐ கேன் ரைட் m இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஏ. ஓகேங்களா, m இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஏ. கைஸ் இந்த வச்சுன்னா நீங்கள் ஃபுல் ஃபார்முலே படி இந்த கொஸ்டினே பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண போறீங்க. ஸோ நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னா சி ஹியர் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கேஸ் நம்ம சொல்கிறேன், நீங்கள் அப்படியே கவனமாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எங்க நீங்கள் எடுத்து பென் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், we have our electron doing a circular motion like this. இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன் அண்டர்கோ பண்ணுற எலக்ட்ரான். ஓகேங்களா, ஸோ ஹியர் இட் இஸ் அவர் எலக்ட்ரான் சார்ஜ் ஆஃப் e மைனஸ். ஸோ கேஸ் இப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கேஸ் இதோட இந்த ரெவல்யூஷன் வர நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா சி ஹியர் we are going to find m இன்ட்டு ஐ இன்ட்டு என்னென்ன. ஸோ கேஸ் நம்ம படி m கண்டுபிடிக்கணும். ஐ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியல, ஏ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஏ பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்னு தெரியும். சேஸ் மெடிக்கோஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏரியா பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர். என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன் அண்டர்கோ பண்ணும். ஸோ கேஸ் உங்களுக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா இட் இஸ் பை ஆர் ஸ்கொயர். ஸோ கேஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏவும் தெரிஞ்சிச்சு எம்மும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஐ கண்டுபிடிக்கணும். ஸோ கேஸ் நம்மளுக்கு ஐ கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா சி ஹியர் I can write I is equal to Q by T, right? Because பார்த்தீங்கன்னா நம்மளோட current is equal to charge by time. So guys நம்ம பார்த்தீங்கன்னா Q என்னன்னு தெரியும்னா it is E minus because it is our electron charge. Then பார்த்தீங்கன்னா T guys. So guys நம்ம T என்னன்னு தெரியுதுங்களா, because இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஸோ கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இன்சைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்க கேஸ் இந்த கொஸ்டின் நீங்கள் பாருங்கள், there is இன்சைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ கேஸ் இந்த இன்சைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலே உங்களுக்கு சர்டன் ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியணும். என்னன்னா சி ஹியர் நோட் பண்ணுங்கள், தெரியலனா உங்களுக்கு டைம் பீரியட் ஆஃப் ஒன் ரெவல்யூஷன் என்னென்னா இட் இஸ் யுவர் டி இஸ் ஈக்குவல் டு தீட்டா எம் பை கியூபி. ஓகேங்களா, தீட்டா எம் பை கியூபி. ஸோ என்ன தீட்டானா என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள், தீட்டா வந்துட்டு இந்த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிகிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரொட்டேட் ஆகிருக்கு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆச்சுன்னா இட் இஸ் யுவர் 2π. ஓகேங்களா, இட் இஸ் 2π. இப்போ ஆஃப் சர்க்கிள் ரொட்டேட் ஆச்சுன்னா திஸ் இஸ் யுவர் பை. ஓகேங்களா, டிஸ் பை. ஸோ அந்த போல் நம்ம கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணுவோம். ஸோ கேஸ் நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 2π m by கியூபி ஞாபகம் வச்சுக்காடுங்க. நீங்கள் எப்பயுமே நீங்கள் வந்து
தீட்டா எம் பை கியூபி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போனா வந்துட்டு நீங்கள் சினாரியை பொறுத்து நீங்கள் வந்து மாட்டலாம். இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் பை எம் பை கியூபி தான் போடணும். டூ பை எம் பை கியூபி பார்த்தீங்கன்னா போடக்கூடாது. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் ரெவல்யூஷனை இங்கே அன்ட்ரோக் பண்ணுது. ஸோ இங்கே பாருங்கள் 2 பை எம் பை கியூபி. சரி, நம்மளோட டைம் பீரியட் ஆஃப் த ஒன் ரெவல்யூஷன் ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இ மைனஸ் பை 2 பை எம் பை கியூபி தானே. ஸோ கியூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு இ மைனஸ் இன்டூ பி. ஓகேங்களா, இன்டூ பி. ஸோ கேஸ் இதான் நம்மளோட டைம் பீரியட் ஆஃப் an எலக்ட்ரான். ஸோ கேஸ் இதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் சிம்பிளை பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா இ மைனஸ் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கல, பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா சைன் தான். ஸோ இ ஸ்கொயர் பி பை 2 பை எம். இதான் நம்மளோட என்னது, திஸ் இஸ் யுவர் கரண்ட். ஸோ கேஸ் நம்ம கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஏரியா தெரிஞ்சிச்சு. வாங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், மேக்னெட்டிக் மொமெண்ட். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஏ சேஸ் பண்ணிக்கோ. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச வழியெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இட் இஸ் ஒரு இ ஸ்கொயர் பி பை 2 பை எம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இ ஸ்கொயர் பி பை 2 பை எம் இன்டூ ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தெரியும், இட் இஸ் ஒரு பை ஆர் ஸ்கொயர். ஸோ கேஸ் நான் பார்த்தீங்கன்னா பை கேன்சல் பண்ணல, பிகாஸ் நான் இன்னும் உங்களுக்கு ஒரு டெரிவேஷன் பண்ணணும். என்னன்னா கொஸ்டினில் கேஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச் பை 2 பை இருக்குது. ஸோ கேஸ் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க தெளிவாக பாருங்கள். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் ஒரு NH பை ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் இதுலேருந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு ரிலேஷன் எடுக்கலாம்னா, சி ஹியர் யுவர் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா பி டாட் ஏ என்ன பிஏ காஸ் தீட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா பி டாட் ஏ. ஸோ கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டான இருக்கும். ஸோ ஐ கேன் ரைட் பி டாட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ கேஸ் நம்ம இதுதான் நம்மளோட ஃப்ளக்ஸ். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு NH பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேன் சே திஸ் இஸ் ஈக்குவல் டு NH பைன்னு சொல்லலாமா, பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ ஆர்பிட் பார்த்தீங்கன்னா இதான் கொடுத்துருக்காங்க NH பைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பி டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ். ஸோ கேஸ் நான் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் இருக்கு இல்லைங்களா, நான் இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் கேஸ். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிலேஷன் இதை எடுக்க போகிறேன் எப்படின்னா, சி ஹியர் ஐ எம் கோயிங் டு ரைட் this b pi r square as இங்க பாருங்க this b pi r square as NH by ன்னு எழுத போறேன். I hope this step is clear guys. இங்க பாருங்க என்ன பண்ண போறேன், NH by அப்படினா நான் b pi r square சொல்லிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்றேன். so after substituting what I will get means இங்க பாருங்க e square NH by e by 2 pi m. ஓகேங்களா, 2 pi m. so e will cancel. so eventually I will get the answer as hne by 2 pi m guys. ஸோ கேஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது இன்னும் வேல்யூ இல்லை. பட் நான் கொஸ்டினில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா லோயஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்னா என்ன மீனிங்னா என்ன சீக்வல் டு 1 நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சீக்வல் டு 1 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர் சப்ஸ்டிட்டிங் என்ன சீக்வல் டு 1 ஐ வில் கெட் த ரிலேஷன் as மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு HE by 2 pi m guys. இதை நம்மளோட ரிலேஷனாக கிடைக்கிற ஆன்சராக. ஸோ லெட்ஸ் செக் whether this is an option or not. ஸோ அங்கே நம்ம செக் பண்ணலாம் HE by 2 pi m இருக்கான்னு சொல்லிட்டு. சேஸ் மெடிக்கல்ஸ் இங்கே பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ HE by 2 pi m பண்ணுறது ஆன்சரில் இருக்குது. ஸோ கேஸ் உங்களுக்கு எனக்கு கொஸ்டின் பண்ணிங்கன்னா புரிஞ்சுக்க நம்பர் என்ன பண்ணியிருக்கேன் நான். இங்கே பாருங்கள் மேக்னெட்டிக் மொமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஃபார்முலா எழுதிக்கிட்டேன். தென் பண்ணிங்கன்னா நான் கரண்ட் கண்டுபிடிச்சேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா Q by T கண்டுபிடிச்சேன். தென் பண்ணிங்கன்னா கேஸ் உங்களுக்கு நான் இன்னொரு கான்செப்ட் சொன்னேன். இந்த கான்செப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் எடுத்தேன். தென் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் கம்ப்ளீட் தீஸ் கான்செப்ட் நான் கொஞ்சம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா மாடிஃபிகேஷன் பண்ணேன். பிகாஸ் நம்ம ஆப்ஷன் பண்ணிங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் NH by E இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா NH by E ஒரு ரிலேஷன் கொண்டு வந்தேன். தென் பார்த்தீங்கன்னா கடைசியாக eventually நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ சேஸ் மெடிக்கல்ஸ் ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். இங்கே பாருங்கள் நான் எப்படி சால்வ் பண்ணி சொல்லிட்டு டீட்டெயிலாக பாருங்கள். புரியலன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை யுவர் கமெண்ட்ஸ். சேஸ் மெடிக்கல்ஸ் வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா guys, which of the following options represent the photoelectric current with the property of the light shown on the x-axis. ஸோ கேஸ் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா இந்த கரெக்ட் கிராஃப் தான் கேட்குறாங்க. ஸோ என்ன கிராஃப் படிங்கன்னா கரெக்ட், என்ன கிராஃப் பண்ணி இந்த கரெக்ட் கேட்குறாங்க. ஸோ கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிராஃபையும் பார்த்தீங்கன்னா போட்டுடலாம் வாங்க. ஸோ கேஸ் நம்ம இன்னும் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ கேஸ் ஐ எம் கோயிங் டு கிவ் ஏ சர்டன் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஏ சர்டன் பாயிண்ட்ஸ். என்னன்னா கேஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இட் இஸ் த VMJ பாயிண்ட். ஓகேங்களா, திஸ் இஸ் யுவர் VMJ பாயிண்ட். அதாவது this question is from a dual nature. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட photoelectric equation given by your Sir Albert Einstein. ஸோ கேஸ் இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு நான் வந்து சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் கேஸ், நீங்கள் நோட் பண்ணாங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னன்னா இட் இஸ் யுவர் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சர்டன் ரிலேஷன் கேஸ். இந்த ரிலேஷன் பண்ணிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா ஃபர்ஸ்ட் இஸ் இன்டென்சிட்டி கேஸ். ஸோ இன்டென்சிட்டினா என்னன்னா இட் இஸ் யுவர் எனர்ஜி பை ஏரியா இன்டூ பை டைம். ஓகேங்களா, இதான் உங்களோட இன்டென்சிட்டி. ஸோ கேஸ் இந்த இன்டென்சிட்டி இருக்கு இல்லைங்களா, திஸ் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் நம்பர் ஆஃப் ஃபோட்டான். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ஃபோட்டான். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ரீசன் என்னன்னு கேட்காதீங்க. யூ ஷுட் ரிமெம்பர் இட் தஸ் எனி காஸ்ட். ஓகேங்களா, ஸோ கேஸ் இப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டான் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பண்ணிங்கன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அதிகமாக ஃப்ளோ ஆச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ பார்த்தீங்கன்னா அதே போல் உங்களுக்கு ஃபோட்டோ கரண்ட் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோட்டோ கரண்ட். ஓகேங்களா, இட் இஸ் ஒரு ஃபோட்டோ கரண்ட். ஸோ கேஸ் நெக்ஸ்ட் என்னன்னா திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கேஸ். இது பார்த்தீங்கன்னா தனியாக
ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஹியர் நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க என்ன கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலிட்டிக் எஃபெக்ட் என்ன கேஸ் பேசிக்காக வந்துட்டு இவங்க ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் பிளேட் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஆஃப் சர்டன் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவீங்க. திஸ் வில் knock out the valence electron from this surface. This is called your photoelectric emission. அதாவது பார்த்தீங்கன்னா யூசிங் ஃபோட்டோ கரெக்ட் லைட் வச்சு நீங்கள் அந்த எமிஷன் பண்ணிங்கன்னா அண்டர்கோ பண்ணுறீங்க. ஸோ தட் இஸ் ஒன்லி திஸ் இஸ் கால்ட் அஸ் photoelectric emission. ஸோ கேஸ் நோட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ இன்க்ரீஸ் த ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா, நீங்கள் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண என்ன நடக்கும்னா ஹியர் இஃப் யூ இன்க்ரீஸ் த ஃப்ரீக்வன்சி தென் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் வில் இன்க்ரீஸ் ரைட் பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் E = H × μ. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டானோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் அதே போல் உங்களுக்கு ஃபோட்டானோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதே போல் உங்களுக்கு எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேங்களா, ஸோ எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேஸ் இந்த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகல திஸ் வி வில் கால் இட் அஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். அதாவது பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி. ஓகேங்களா, ஸோ கைனடிக் எனர்ஜி என்னன்னா ப்ரோ வெரி சிம்பிள். இங்கே பாருங்க இன்னொரு மாடர்ன் ஃபிசிக்ஸ் நீங்கள் வந்து ஆஃப் எமிஷன் நீங்கள் சொல்லலாம். பட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது என்னன்னா இட் இஸ் யுவர் Q × V0. ஓகேங்களா, Q × V0. ஸோ பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் யுவர் எலக்ட்ரான் ஸோ யூ ஷுட் யூஸ் E - V0. ஓகேங்களா, E × V0. ஸோ E × V0 என்ன ப்ரோ எப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் V0 இஸ் கால்ட் யுவர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஓகேங்களா, திஸ் இஸ் கால்ட் யுவர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ கேஸ் உங்களுக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கிறதுனால ஐ கேன் சே திஸ் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு யுவர் கைனடிக் எனர்ஜி. தென் திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு யுவர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். கேஸ் இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா பெரிய கான்செப்ட். பட் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க கேஸ் இந்த ஃபார்முலா பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ பிகாஸ் நான் சொன்ன இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்கள் நோட்ஸ் எடுத்து கிராஃப் ஆஃப் இந்த மாதிரி ஃபோட்டோலிட்டிக் எமிஷன் பார்த்தீங்கன்னா சர்டின் கிராஃப்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க கேஸ் நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் யூ இன்க்ரீஸ் ஃபோட்டோலிட்டிக் கரண்ட் இன் ஒய் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. எஸ் ட்ரூ ஃபால்ஸா? எஸ் ப்ரோ இட் இஸ் கன்ஃபார்ம் ட்ரூ பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபோட்டோ கரண்ட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் தான். ஸோ கேஸ் நெக்ஸ்ட் பாருங்க ஃபோட்டோலிட்டிக் கரண்ட்டுக்கும் இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா நோ ரிலேஷன் இண்டிபெண்டன்ட் கொடுத்துருக்காங்க விச் இஸ் ராங். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏ கரெக்ட்னு போட்டோம். ஸோ பி பார்த்தீங்கன்னா தப்பு தான். நெக்ஸ்ட் என்னன்னா ஃபோட்டோ கரண்ட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட்டும். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் பிகாஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்குது, ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக மேட்சே ஆகாது. ஸோ உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி நீங்கள் என்னென்ன இன்க்ரீஸ் பண்ணாலுமே கூட ஃபோட்டோலிட்டிக் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சேஞ்ச் ஆகுது. ஸோ சி இஸ் ஆல்சோ ராங் ஆன்சர். தென் பாருங்கள் நெக்ஸ்ட் சார் ஃப்ரீக்வன்சி வந்து ஃபோட்டோ கரண்ட் அதே கிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா சில லைட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மாட்டிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஃபால் பிகாஸ் நமக்கு தெரியும் ஃப்ரம் திஸ் கன்க்ளூஷன் ஐ கேன் சே சி டி இஸ் ஆல்சோ ராங். ஸோ கேஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா பிசிடி பார்த்தீங்கன்னா மூணுமே ராங். ஸோ ஏ சொல்லிட்டு ரைட் ஆன்சர். கேஸ் இங்கே பாருங்கள் திஸ் இஸ் யுவர் ரைட் கிராஃப். ஸோ கைஸ் உங்களோட நோட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க கைஸ். உங்களோட தேர் வில் பி அப்ராக்சிமேட்லி 5 கிராஃப்ஸ் இன் யுவர் புக் ஆல்சோ. ஸோ நோட் பண்ணிக்கோங்க கைஸ் உங்களோட வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃப்ரம் யுவர் ஃபோட்டோலிட்டிக் எஃபெக்ட். ஓகேங்களா, ஸ்பேஸ் மினிக்கஸ் வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இட் இஸ் ஃபார் சாப்டர் ஆட்டம்ஸ். ஓகேங்களா, ஆட்டம்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா டி ப்ரோக்லி வேவ்லென்த் ஆஃப் an electron orbiting the n = 2 state of nitrogen atom is close to என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ்லென்த் என்னன்னு கேட்குறாங்க கைஸ். ஸோ கைஸ் இதை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டி ப்ரோக்லி வேவ்லென்த் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கைஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா R0 = 0.052 கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வேவ்லென்த் கேட்குறாங்க. ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸையும் லாம்டாவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் எழுதலாம்னா சி ஹியர் நோட் பண்ணுங்க இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்யூஷன் என்னன்னா lambda = h/p. இட் இஸ் டி ப்ரோக்லி வேவ்லென்த். ஸோ h = p = mv. ஸோ பார்த்தீங்கன்னா h/mv. ஸோ கேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேஸ் we are going to modify certain things. என்னன்னா I can write mvr = nh/25. இது பார்த்தீங்கன்னா போர்ஸ் குவான்டைசேஷன் ஆஃப் 10 ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ mvr = nh/2π. ஸோ பிகாஸ் இது தெரிஞ்சிச்சுனாலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கைஸ் இங்கே பாருங்கள் ஐ கோயிங் டு டேக் திஸ் 2π பார்த்தீங்கன்னா என்ன சைட் கொண்டு போகிறேன் p mv பார்த்தீங்கன்னா என்ன சைட் கொண்டு வரேன். ஸோ 2πr = nh/mv. ஸோ கேஸ் இந்த nh/mv நான் என்ன எழுதலாம்னா வேவ்லென்த் எழுதலாமா பிகாஸ் இங்கே பாருங்கள் h/mv இருக்குது. ஸோ ஐ கேன் ரைட் 2πrn என்ன பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் an orbital in nth shell is equal to n lambda. ஸோ கேஸ் இதான் உங்களோட ஒரு மேஜரான ஃபார்முலா. கேஸ் நீங்கள் டேரெக்டாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரிலையும் வரும். ஸோ கேஸ் இந்த ரிலேஷன் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சி ஹியர் இங்கே பாருங்கள் 2πrn = n lambda ரைட். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள் லாம்டான்னு என்ன கேட்குறாங்க. ஸோ lambda = 2πrn/n. ஓகேங்களா n. ஸோ வைஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்என் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும் பிகாஸ் பார்த்தீங்கன்னா n = 2ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்என் கண்டுபிடிப்போம். ஸோ ஆர்என் = R0 × n²/z. இதான் உங்களோட ஃபார்முலா. ஸோ கேஸ் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுனாலே நம்ம என்ன பண்ணலாம்னா 0.0592 கொடுத்துருக்காங்க. இது உங்களோட நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 0.052 n² பார்த்தீங்கன்னா 2² பார்த்தீங்கன்னா 4 ஆயிரும். z = 1. ஏன்னா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ கேஸ் நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா ஏன்னு சொல்கிறேன் இதை சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. தென் பார்த்தீங்கன்னா கேஸ் இப்போ நீங்கள் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 2π ×
ஆர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 0.0529 into 4 by n is equal to 2 ஓகேங்களா n is equal to 2. ஸோ this will cancel. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 4 by into 0.0529. ஏன் ப்ரோ நீங்கள் வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எஸ் நான் கன்வெர்ட் பண்ணலாம் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேனோமீட்டர் இருக்குது. ஸோ நோ நீட் ஃபார் கன்வர்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இயர் கோயிங் டு சிம்பிளிஃபை திஸ் கேஸ். இங்கே 4 பை என்னன்னு பார்த்தீங்கன்னா பை பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 3 வேல்யூனா. ஸோ 4 3 is 12. ஸோ 12 into 5 into 10 power -3 எடுத்துக்கிறேன். ஸோ கேஸ் இது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி என்ன வரும் பார்த்தீங்கன்னா சம்திங் 0.6 வருமா. பிகாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேனோமீட்டரில் இருக்குது. ஸோ 0.6 வரும். ஸோ கேஸ் நம்மளுக்கு 0.6 ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். கேஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 0.6 ஆரம்பிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ கேஸ் நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் கால்குலேஷனாக போடணும்னு கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் பண்ணலாம். ஸோ கமிங் டு மாடர்ன் ஃபிசிக்ஸ் நீங்கள் நிறைய அப்ராக்சிமேஷன் லேர்ன் பண்ணி வச்சிங்கன்னா இட் வில் பி ஈஸியர் கால்குலேஷன். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணலாம் லைக் திஸ். ஓகேங்களா. ஸோ ஓகே பிகாஸ் ஐ ஹோப் திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்சோ சூப்பர் கிளியர். வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். சேஸ் பிகாஸ் வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா த அவுட்புட் ஆஃப் த கிவன் லாஜிக் இம்ப்ளிமெண்ட் அவுட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்ன கேட்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சம் 4 gates in ஆப்ஷன் கேஸ். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செமிகண்டக்டர் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் ஆஸ் யூர் நோயிங் செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட் இருக்குது இல்லைங்களா. இந்த கொஸ்டின் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த நீட் பேப்பருமே வராது. இத்தனை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் ஷோர் சாப்டர் ஃப்ரம் சாப்டர் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ் கேஸ். பார்த்தீங்கன்னா ஸ்டடி திஸ் கான்செப்ட் அட் எனி காஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கேஸ் இந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூலியன் எக்ஸ்பிரஷன் போடுவீங்க. பட் இட் வில் கன்ஃபியூஸ் யூ லாட் ஆஃப் டைம்ஸ். ஸோ கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் இல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னா ஸோ கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 minutes சொல்ல போகிற அப்படியே கேளுங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சானா நீங்கள் வந்து ஈஸியாகவே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கேஸ் இங்கே பாருங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன் ரிவிஷன் மாதிரி. என்னன்னா ஸோ கேஸ் இது பாருங்கள் திஸ் சிம்பிள் இஸ் யுவர் நாட் கேட். ஓகேங்களா. நாட் கேட். ஸோ கேஸ் இந்த மாதிரி நாட் கேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஒன்றா திஸ் வில் டூ த இன்வர்ஷன் ஆஃப் யுவர் கேட் அவுட் இன்புட். ஓகேங்களா. ஸோ இன்வர்ஷன் ஆஃப் இன்புட் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ இங்கே பாருங்கள் இஃப் யூ சென்ட் ஒன் சிக்னல் இயர் திஸ் in this output it will come 0. ஓகேங்களா. this is the role of the not gate. ஓகேங்களா. next is your OR gate. ஓகேங்களா. OR gate எப்படி இருக்குன்னா லைக் திஸ் இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். this is your OR gate. so OR gate என்னன்னா it is simply your a plus b. okay so this is your a plus b. so இந்த OR கேட்லேயே நான் வந்துட்டு மேலே வந்துட்டு இங்கே பாருங்கள் இப்படி ஒரு நாட் கேட் மாதிரி இங்கே ரவுண்ட் வச்சுன்னா திஸ் வில் பிகம் யுவர் நார் கேட். ஓகேங்களா. திஸ் வில் பிகம் யுவர் நாட் கேட். நார் கேட்னு என்னன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எப்படி இன்வெஸ்ட் போடுவீங்களோ நாட் கேட்டில் அதே போல் நீங்கள் a plus b இன்வெஸ்ட்னு போடுவீங்க. ஸோ கேஸ் இதே போல் நீங்கள் என்ன பண்ணலாம் இதே போல் நீங்கள் NAND கேட்டுக்கு போகலாம். NAND கேட் எப்படி போடுவீங்க NAND கேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஒரு மல்டிப்ளிகேஷன் வரும். ஸோ இட் இஸ் ஒரு a டாட் b. ஸோ கேஸ் இதே போல் நீங்கள் நாட் வச்சிங்கன்னு வைங்களா திஸ் வில் பிகம் யுவர் NAND கேட். ஸோ NAND கேட் பண்ணிங்கன்னா a டாட் b ட ஹோல் பார். இதான் உங்களோட சிம்பிளான 5 சர்க்கியூட் கேஸ். இது பண்ணிங்கன்னா உங்களோட பேசிக்கான 5 சர்க்கியூட்ஸ். இது எப்பயுமே நீங்கள் மறக்காதீங்க கேஸ். நம்ம பண்ணிங்கன்னா அதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா ஆல்வேஸ் ரைட் தி இன்புட் ஹியர் அவுட். ஓகேங்களா. இன்புட் ஹியர் அண்ட் தென் பண்ணிங்கன்னா y is your output. ஸோ கேஸ் நம்ம பண்ணிங்கன்னா நம்ம இதை வச்சு நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன் ட்ரூத் டேபிள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திஸ் இஸ் யுவர் ட்ரூத் டேபிள். ஸோ ட்ரூத் டேபிள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கம்பேர் வித் ஆப்ஷன்ஸ். ஸோ மெடிக்கோஸ் இங்கே பாருங்கள் நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் 0 சென்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. எல்லாத்துலையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா 0 சென்ட் பண்ண போகிறேன். சி ஹியர் இங்கே பாருங்கள் இது 0 0 0. ஸோ கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 0 0 வர போடும். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இந்த வழியில் பார்த்தீங்கன்னா 0 0 இருக்க போடு. ஸோ கேஸ் இந்த 0 0 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டில் போடு திஸ் இஸ் யுவர் நார் கேட். ஓகேங்களா. திஸ் இஸ் யுவர் நார் கேட். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ நார் கேட் என்ன பண்ணும் ஆக்சுவலி நார் கேட் பார்த்தீங்கன்னா உங்களோட அடிஷன் பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணும். லைக் இப்போ பாருங்கள் 0 + 0 வந்துச்சுன்னா ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன வரும் இட் இஸ் ஒரு 0. பட் பாருங்க 0 + 0 ஹோல் பார் போட்டிங்கன்னு வைங்களேன் திஸ் வில் பிகம் யுவர் 1 பிகாஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு இன்வெஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ கேஸ் இதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் இதுவுமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போகிறோம். லைக் திஸ் இஸ் யுவர் நார் கேட் திஸ் இஸ் யுவர் NAND கேட். ஓகேங்களா. திஸ் இஸ் யுவர் NAND கேட். தென் கடைசி என்ன கேட் இருக்குன்னா திஸ் இஸ் யுவர் AND கேட் கேஸ். திஸ் இஸ் யுவர் AND கேட். ஸோ கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. இங்கே பாருங்கள். ஸோ கேஸ் ஃபஸ்ட் இன்புட் என்ன பண்ணுறா 0 0 நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ 0 0 சென்ட் பண்ணேன்னா திஸ் இஸ் யுவர் 0 + 0 த ஹோல் பார். ஸோ 0 + 0 த ஹோல் பார் என்ன வரும்னா இட் இஸ் யுவர் 1. ஓகேங்களா. திஸ் இஸ் யுவர் 1. ஸோ பார்த்தீங்கன்னா 1 பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இஸ் யுவர் 0 0 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NAND கேட்டில் போடு. ஸோ கேஸ் உங்களுக்கு NAND கேட்டில் 0.0 பார்த்தீங்கன்னா AND கேட்டில் பார்த்தீங்கன்னா 0 வரும். பட் உங்களோட NAND கேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு இங்கே 1 வரும். ஸோ கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் 1. ஓகேங்களா. 1. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 வருது. ஸோ கேஸ் இங்கே பாருங்கள் திஸ் இஸ் யுவர் AND கேட். ஸோ 1 × 1 பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். ஸோ ஃபஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 0 சென்ட் பண்ணிங்கன்னா த அவுட்புட் இஸ் கம்மிங் அஸ் 1. ஓகேங்களா. இட் இஸ் யுவர் 1. ஸோ கேஸ் ஐ ஹோப் திஸ் ஃப்ளோ இஸ் வெரி கிளியர். சேஸ் பிகாஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் சவர் 0 1 நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியில் பார்த்தீங்கன்னா நான் 1 சென்ட் பண்ணிக்கிறேன். ஏல பார்த்தீங்கன்னா நான் 0 0 சென்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ கேஸ் ஆஸ் யூ நோ திஸ் இஸ் யுவர் நார் கேட். நான் என்ன பண்ண போகிறேன்னா
0 + 1 பண்ணிங்கன்னா 0 + 1 இருக்கு இல்லைங்களா, 0 + 1 பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு 1 தான் வரும் இந்த நார் கேட்டு பட் பண்ணிங்கன்னா நார் கேட் பண்ணிங்கன்னா இன்வெர்ஸ் ஆப்ரேஷன். ஸோ திஸ் இஸ் a 0. தென் பண்ணிங்கன்னா கேஸ் இங்கே பாருங்கள் 1 × 0 பண்ணிங்கன்னா 0னா உங்களோட AND கேட்டில். பட் பண்ணிங்கன்னா NAND கேட்டில் உங்களுக்கு என்ன வரும்னா இட் இஸ் ஒரு 1. ஓகேங்களா, திஸ் இஸ் ஆல்சோ யுவர் 1. ஸோ கேஸ் உங்களுக்கு 0 1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், மல்டிப்ளை பண்ணால் 0 வரும். இட் இஸ் ஆல்சோ யுவர் AND கேட். ஸோ பண்ணிங்கன்னா இட் இஸ் ஒரு 0. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 1 சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா கேஸ் நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா வாங்க செக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஏல படிங்கன்னா 1 சென்ட் பண்ணுறேன், பியில் படிங்கன்னா 0 சென்ட் பண்ணுறேன். வாங்க என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஏபி படிங்கன்னா இங்கே என்ன வரும்னா 1 + 0. ஸோ 1 + 0 படிங்கன்னா ஆர் கேட்டில் படிங்கன்னா 1, பட் நார் கேட்டில் படிங்கன்னா 0. ஸோ திஸ் வில் பிகம் 0. தென் பாருங்கள் கேஸ் நெக்ஸ்ட் என்னன்னா திஸ் இஸ் யுவர் 0 × 1. ஸோ கேஸ் 0 × 1 படிங்கன்னா உங்களுக்கு 0 பண்ணிங்கன்னா 0 வரும் உங்களோட AND கேட்டில். பட் பண்ணிங்கன்னா NAND கேட்டில் உங்களுக்கு 1 வரும். ஸோ கேஸ் பண்ணிங்கன்னா அகைன் பண்ணிங்கன்னா 1 × 0 பண்ணிங்கன்னா 0 வரும். ஸோ நெக்ஸ்ட் ஆல்சோ திஸ் வில் பிகம் இயர் 1 0 போட்டாலும் உங்களுக்கு 0 கிடைக்குது. கேஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னன்னா இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் 0 0 பண்ணிங்கன்னா 1 கிடச்சிச்சா. ஸோ அதே போல் உங்களுக்கு நீங்கள் 1 1 போட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக 0 கிடைக்கும். வாங்க நம்ம எப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ கேஸ் இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் சொல்லி தெளிவாக பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா நான் 1 சென்ட் பண்ண போகிறேன். ஓகே, எல்லாத்தையும் நான் 1 சென்ட் பண்ண போகிறேன். ஆஸ் திஸ் இஸ் யுவர் நார் கேட். 1 + 1 பண்ணிங்கன்னா 1 வரணும் ஆர் கேட்டில். பட் பண்ணிங்கன்னா நார் கேட்டில் பண்ணிங்கன்னா 0 வரும். ஸோ கேஸ் இங்கே 0 வந்தாலே நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே 0 வந்தாகணும். லாஜிக்காக சொல்லுங்கள். பிகாஸ் NAND கேட்டில் பண்ணிங்கன்னா ஒரு வேலை 0 வந்தால் கூட கண்டிப்பாக வந்துட்டு AND கேட்டில் பண்ணிங்கன்னா அவுட்புட் 0 வந்தாகணும். ஸோ அதே போல் கேஸ் நான் என்ன சொல்லலாம்னா ஸ்டேஸ் பிகாஸ் நம்ம செக் பண்ணலாம் வாங்க. ஸோ 0 0 பண்ணிங்கன்னா 1 இருக்குது. ஸோ திஸ் வில் நாட் பி யுவர் ஆர் கேட். ஓகேங்களா, ஆர் கேட்டாக இருக்க சான்ஸ் இல்லை, NAND கேட்டாக இருக்கும் சான்ஸ் இல்லை. பிகாஸ் பண்ணிங்கன்னா ஆர் கேட்டாக இருக்க AND கேட்டாக இருக்க சான்ஸ் இல்லை. பிகாஸ் 0 0 பண்ணிங்கன்னா 0 வந்தாகணும். ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர் கேட்டுக்கு பண்ணிங்கன்னா சான்ஸ் இல்லை, AND கேட் பண்ணிங்கன்னா சான்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நார் கேட் செக் பண்ணலாம். ஸோ நார் கேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 + 0 + 0 பண்ணிங்கன்னா 0 1, பட் 1 இருக்குது. ஸோ திஸ் மைட் பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 0 + 1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வரணும், பட் பண்ணிங்கன்னா நார் கேட்டில் பண்ணிங்கன்னா 0 வரும். ஓகே, தென் பண்ணிங்கன்னா கேஸ் 1 + 0 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வரணும், பட் பண்ணிங்கன்னா 0 வந்துருக்கு. 1 + 1 பண்ணிங்கன்னா 1 வரணும், பட் பண்ணிங்கன்னா 0 வந்துருக்கு. ஸோ ஐ கேன் சே திஸ் இஸ் யுவர் நார் கேட் கேஸ். ஸோ பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பண்ணிங்கன்னா நார் இருக்கான்னு பாருங்கள். எஸ், 4 ஆப்ஷன் ரைட் ஆன்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார் கேட்னா பண்ணிங்கன்னா 2 டேபிள் மேட்ச் ஆகுது. ஸோ கேஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் சொல்லிட்டு நான் ஸ்லோவாக சொன்னேன். பட் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் படிங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக பண்ணணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். திஸ் கொஸ்டின் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட் கேஸ், நோட் பண்ணிக்கோங்க. சேஸ் பிகாஸ் ஐ ஹோப் திஸ் கொஸ்டின் இஸ் வெரி கிளியர். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். Because next question solve பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, a photon and an electron of mass m have the same energy கொடுத்துருக்காங்க. the ratio of the lambda photon by lambda electron of their de Broglie wavelength சொல்லி என்ன கேட்டிருக்காங்க guys. இங்கே பாருங்க உங்களுக்கு என்ன கேட்குறாங்க பாருங்க guys. இங்கே பாருங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரேஷியோ பார்த்தீங்கன்னா தப்பாக எடுப்பீங்க. ஸோ அப்படி எடுக்காதீங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ lambda photon by lambda electron கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் lambda electron by lambda photon எடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மாறிடும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. சேஸ் பிகாஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபோட்டான் அண்டு ஸோ சிஆர் கேஸ் இங்கே சிஆர் இங்கே பாருங்கள், தி ஃபோட்டான் அண்டு எலக்ட்ரான் ஹேர் ஹேவிங் சேம் எனர்ஜி. ஓகேங்களா, சேம் எனர்ஜி. சரி, உங்களுக்கு சேம் எனர்ஜி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ கேஸ் உங்களுக்கு நான் ஃபோட்டானுக்கும் எலக்ட்ரானும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன். கேஸ் உங்களுக்கு ஃபோட்டான் இருக்கு இல்லைங்களா, ஃபோட்டான் என்னென்னு இட் இஸ் ஒரு பேக்கெட் ஆஃப் லைட்ஸ். ஓகேங்களா, பேக்கெட் ஆஃப் லைட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம குவாண்டான் கூட சொல்லலாம். ஸோ ஃபோட்டான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ஃபோட்டானோட சார்ஜ் எப்போ நீங்கள் வந்து 0 எடுத்துப்பீங்க. ஸோ சார்ஜ் வந்து ரெஸ்ட் மாஸ் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஓகேங்களா, ரெஸ்ட் மாஸ் ஆஃப் த ஃபோட்டான் அண்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து எப்பயுமே 0வாக இருக்கும், எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும் நம்மளோட ஃபோட்டான். மொமெண்டம் பார்த்தீங்கன்னா கேஸ் நம்ம மொமெண்டம் ஆஃப் த ஃபோட்டான் என்னன்னா இட் இஸ் ஒரு h/λ. ஓகேங்களா, இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ கேன் சே λ = h/p கூட நம்ம எழுதலாம். ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா de Broglie wavelength தான். ஸோ கேஸ் நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, சி ஹியர் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ கேன் சே E is equal to hc/λ because இது நம்மளோட ஃபோட்டான். ஸோ கேஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா E is equal to h nu, E is equal to hc/λ. ஸோ கேஸ் this is your h/λ. ஸோ பார்த்தீங்கன்னா so this is your lambda p. So lambda p is equal to what can I write is right lambda p is equal to hc/E guys. இதான் நம்மளோட எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான். ஸோ கேஸ் ஏன் நான் இப்போ எழுதுறேன்னு உங்களுக்கு கடைசியாக புரியும். சேஸ் பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா lambda electron எழுதிக்கலாம். lambda electron எப்படி எழுதலாம்னா அக்கார்டிங் டு de Broglie wavelength நீங்கள் பாருங்கள் lambda is equal to h/mv. ஓகேங்களா, h/mv. ஸோ கேஸ் ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா mv இருக்கு இல்லைங்களா, mv is equal to p நானே மொமெண்டம் நானே. ஸோ ஐ கேன் கேஸ் உங்களுக்கு ரிலேஷன் தெரிஞ்சிருக்கும். kinetic energy is equal to p²/2m. நம்ம பார்த்தீங்கன்னா டெரிவேட் பண்ணலாம், பட் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐ கேன் சே p is equal to √2m into ke கேஸ். இதான் உங்களோட ஃபார்முலா ஆஃப் ஃபோட்டான். ஸோ கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி. ஸோ கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா lambda E is equal to h/√2m into ke. இதான் ஒரு எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் கேஸ். இது உங்களோட lambda ஆஃப் எலக்ட்ரான். ஸோ கேஸ் இந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேஸ் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க பாருங்கள், lambda photon by lambda electron. ஸோ ஐ கேன் ரைட் இட் as lambda photon by lambda electron. ஸோ lambda photon நம்மளுக்கு என்ன தெரியும்னா இட் இஸ் இங்கே பாருங்கள்
ஐ ஃபவுண்ட் அவுட் ஹெச்சி பை இன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரைட் ஹியர். ஸோ இங்கே பார்த்து எழுதிக்கோங்க. ஹெச்சி பை இ இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஆஃப் எலக்ட்ரான் பண்ணிங்கன்னா ஹெச் பை அண்டர் ரூட் ஆஃப் 2m இன்ட்டு கேஇ. ஸோ ஓகே பிகாஸ் அவங்க நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சி பார்த்தீங்கன்னா நியூமரேட்டில் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா சி இன்ட்டு ரூட் ஆஃப் 2m இன்ட்டு இ என்னன்னா இட் இஸ் ஒரு கைனடிக் எனர்ஜி ஒன்லி. தென் பார்த்தீங்கன்னா டிவைடட் பை எனர்ஜி கேஸ் இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது அப்படியே. ஸோ கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிறதுனா ஆக்சுவலி ஸோ ஓகே பிகாஸ் நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஐ கேன் ரைட் திஸ் இ எஸ் ரூட் ஆஃப் இ இன்ட்டு இல்லாமல் பிகாஸ் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் இ இன்ட்டு இ பார்த்தீங்கன்னா இ தான். ஸோ கேஸ் இந்த ரூட் ஆஃப் இயும் இந்த ரூட் ஆஃப் இ பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் சி இன்ட்டு ரூட் ஆஃப் 2m பை இ கேஸ். இது நம்மளோட ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள் இந்த ரூட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா 2m பை கேன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். லேம்டா பி பை லேம்டா எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2m பை இ இன்ட்டு சி. இதான் நம்மளுக்கு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ கேஸ் வாங்க நம்ம செக் பண்ணலாம் வெதர் திஸ் இஸ் an option or not. ஸோ எஸ் மெடிக்கோஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். பாருங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படியே கிடச்சிருக்கு. ஸோ எஸ் மெடிக்கோஸ் நான் ஏன் இப்படி பண்ணேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். இப்போ கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோனோட ப்ராப்பர்ட்டிஸ் வேறு அண்ட் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா வேறு. பிகாஸ் ஃபோட்டோன் இஸ் ஒரு ரிலேட்டிவிட்டிக் பார்ட்டிகல், எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு நான் ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகல். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணியிருக்கோம் கைஸ். ஆக்சுவலி இந்த கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, இது பார்த்தீங்கன்னா நியூ கொஸ்டின்லாம் கிடையாது. திஸ் இஸ் ஆஸ்க்ட் இன் யுவர் நீட் 2015 கேஸ். இது பார்த்தீங்கன்னா நீட் பிவைக்குனா உங்களுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ கேஸ் இது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அட்டன் பண்ண சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். சேஸ் பிகாஸ் ஐ ஹோப் திஸ் கொஸ்டின் சூப்பர் கிளியர். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ ஓகே பிகாஸ் வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, a particle of mass m is moving around the origin with a constant force f pulling it towards the origin. So the if Bohr model is used to describe this motion, then பார்த்தீங்கன்னா உங்களுக்கு radius of பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டிபெண்ட் ஆயிருக்கு from the nth orbit, then பார்த்தீங்கன்னா velocity எப்படி டிபெண்ட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க கேஸ். ஸோ கொஸ்டினில் படிங்க கேஸ். இந்த பாயிண்ட் பாருங்க, a mass is moving around the origin with a constant force f pulling it towards the origin. ஸோ கேஸ் என்ன ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரிஜினில் புல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கேஸ் உங்களோட சர்க்குலர் மோஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. whenever a particles rotating உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அது இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன் அண்டர்கோ பண்ணும். தட் இஸ் கால்ட் யுவர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கேஸ். திஸ் இஸ் யுவர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ கேஸ் உங்களுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஒரு ஃபார்முலா என்னன்னா, இட் இஸ் சி ஹியர் திஸ் இஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஒரு ஃபார்முலா என்னன்னா இட் இஸ் ஒரு mv ஸ்கொயர் பை ஆர். ஓகேங்களா, mv ஸ்கொயர் பை ஆர். ஸோ கேஸ் இந்த பேஸ் ஐடியா வச்சு நம்ம கொஸ்டினே சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னா சி ஹியர் from this equation I can say guys, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு v square is equal to r நமக்கு தெரிஞ்சிருக்கு guys. பிகாஸ் இங்கே பாருங்கள் m பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், fc பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு r is directly proportional to v square சொல்லிட்டு இதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிக்கு ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் கொண்டு வந்துருக்கோம். தென் கொஸ்டினில் பார்த்தீங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா if Bohr model is used, அதாவது பார்த்தீங்கன்னா Bohr model யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேஸ் உங்களோட குவான்டிடைசேஷன் ஆஃப் Bohr model பற்றி நீங்கள் என்ன எழுதலாம்னா, angular momentum இருக்கு இல்லைங்களா, angular momentum is equal to mvr which is equal to nh/2π. ஓகேங்களா, nh/2π இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக்கான ஃபார்முலா கேஸ், வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. சேஸ் மேக்கர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, விஆரும் NH பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். என்னன்னா யுவர் விஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என் கேஸ் பார்த்தீங்கன்னா NH/π என் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ கேஸ் இதான் நம்மளோட ரிலேஷன். ஸோ கேஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு v ஸ்கொயர் சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, v ஸ்கொயர் தெரியும் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஐம் கோயிங் டு சப்ஸ்டிட் திஸ் r is equal to directly proportional to v ஸ்கொயர் நான் வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே லெட் மீ சப்ஸ்டிட் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா r பார்த்தீங்கன்னா நான் v ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ v ஸ்கொயர் இன்ட்டு directly proportional to n. ஸோ ஐ கேன் சே v cube is directly proportional to n. So I can say v is inversely proportional to r power 1/3. ஸோ கேஸ் இதெல்லாம் நம்மளோட வெலாசிட்டி ஆஃப் ரிலேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர் பார்த்தீங்கன்னா நான் எங்கேன்னு கொண்டு வந்தேன் கேஸ். பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணேன். ஐ ஹோப் திஸ் பாயிண்ட் இஸ் வெரி கிளியர். ஸோ கேஸ் சிமிலர்லி நான் பார்த்தீங்கன்னா v கண்டுபிடிச்சேன் இல்லைங்களா. ஸோ ஐ நோ திஸ் ரிலேஷன் ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆர் கண்டுபிடிக்க போகிறோம்னா, vr is directly proportional to n ரைட். ஸோ என்ன ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இருங்க, vr is directly proportional to n. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம். வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா n power 1/3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வெலாசிட்டி இஸ் n power 1/3 இன்டூ r directly proportional to n. So guys I can say r is n by n power 1 minus 1/3 because பார்த்தீங்கன்னா நான் வந்து பவர் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுறேன். ஸோ eventually I will get the answer as r is directly proportional to n power 2/3. ஓகேங்களா, n power 2/3. ஸோ கேஸ் என்ன நம்மளோட ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் வர இந்த ரிலேஷன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா n power 1/3, ரேடியஸ் பார்த்தீங்கன்னா n power 2/3. ஸோ லெட்ஸ் செக் whether is an option or not. ஸோ பாருங்கள், ஸ்பேஸ் கேஸ் இட் இஸ் ஆப்ஷன் 3 ஒன்லி. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மெடிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மக்கப் பண்ணுற ஃபார்முலா கிடையாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லைனில் நீங்கள் கொஸ்டின் ஆரம்பிக்கிறோம். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக
ஈஸியாகவே ஆன்சர் கிடைச்சிடும் கைஸ். ஐ ஹோப் திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்சோ கிறிஸ்டல் கிளியர். ஸோ என்ன டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ ஓகே பிகாஸ் ஐ ஹோப் திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்சோ கிளியர் ஃபார் யூ. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் யுவர் செமிகண்டக்டர்ஸ் சாப்டர். த டாபிக் இஸ் diode guys. ஸோ பார்த்தீங்கன்னா it is one of the finest question in NEET 2025 பிகாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர்ரேட்டடான கொஸ்டின். பட் பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு நான் எப்படி சால்வ் பண்ணி சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லி தரேன் எப்படின்னா. ஸோ சி கைஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a full wave rectifier பார்த்தீங்கன்னா full wave rectifier with diode D1 and D2 is shown in the figure. if input supply is பார்த்தீங்கன்னா திஸ் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா கைஸ் அட் t = 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மில்லி செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது, அதாவது உங்களுக்கு D1 D2 பார்த்தீங்கன்னா எது ஃபார்வர்ட் பைஸ் எது ரிவர்ஸ் பைஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ மெடிக்கல்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கொஸ்டின் ஆக்சுவலி. இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் செட்டப் இஸ் யுவர் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் செட்டப் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ கேஸ் நோட் பண்ணிக்கோங்க கேஸ். இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுவர் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும்னா திஸ் வில் ஆக்ட் அஸ் அ ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ கேஸ் இது எப்படி ஆக்ட் ஆகும், இட் இஸ் ஒரு பிரின்சிபல் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஓகேங்களா, திஸ் கான்செப்ட் இஸ் யுவர் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கேஸ். நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் திஸ் இஸ் ஆல்சோ. ஸோ கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா சி ஹியர் நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 220 into sin of 100πt சொல்லி கொடுத்துருக்காங்க கேஸ். இதான் உங்களோட இன்புட் வோல்டேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் இதில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு ஃபைண்ட் அ ஃபுல் டைம் பீரியட். எப்படி கண்டுபிடிப்பேன்னா ஸோ கேஸ் இங்கே சி ஹியர் திஸ் இஸ் யுவர் ஒமேகா டி ரைட், திஸ் இஸ் யுவர் omega into t. So I can say omega is equal to 100π. Yes, I can say omega is equal to 100π நம்மளோட SHMல வர மாதிரி. So I guess omega is equal to 100π. So நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் omega பார்த்தீங்கன்னா it is 2πf, அதாவது பார்த்தீங்கன்னா 2πt எழுதலாம் because frequency is 1/t. So பார்த்தீங்கன்னா 100π. So guys பை கேன்சல் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா guys உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டைம் பீரியட் is equal to 2/100. So guys this will give you 20 milliseconds. ஓகேங்களா, this will give you 20 milliseconds. அதாவது உங்களுக்கு 20 milliseconds பண்ணிங்கன்னா டோட்டல் டைம் பீரியடோட வேல்யூ. ஸோ கேஸ் இதை வச்சுக்கோங்க, அப்படியே சைடில் வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ சிஆர் கேஸ் நான் பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் கிராஃப் வரைய போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வோல்டேஜ் கிராஃப் பார்த்தீங்கன்னா சைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைனில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி வரையணும்னா ஸோ சிஆர் இங்கே பாருங்கள். ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் யுவர் ஒய் ஆக்சிஸ். தென் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் எக்ஸ் ஆக்சிஸ். உங்களுக்கு என்ன பண்ணணும்னா சி ஹியர் யூ ஆர் கோயிங் டு ட்ரா எ கிராஃப். ஓகேங்களா, யூ ஆர் கோயிங் டு ட்ரா எ கிராஃப். ஸோ சிஆர் வெரி கேர்ஃபுல்லி. திஸ் இஸ் யுவர் வோல்டேஜ், தென் திஸ் இஸ் யுவர் டைம் பீரியட். ஸோ ஐ கேன் சே கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா சைனசாய்டலி அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் கவில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வெரி ஆகுது. நாட் காஸ் கவ் கேஸ். காஸ் கவ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் பார்த்தீங்கன்னா சைன் கவ் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்படி. ஸோ கேஸ் திஸ் இஸ் யுவர் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், அதாவது திஸ் இஸ் யுவர் ஃபுல் டைம் பீரியட். ஓகேங்களா, திஸ் இஸ் யுவர் ஃபுல் சைன் வேவ். ஸோ கேஸ் இது பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் டைம் பீரியட் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 30 milliseconds சொல்லி உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, 20 milliseconds. ஸோ இது 20 milliseconds இருந்துச்சுன்னா திஸ் வில் பிகம் யுவர் 10 milliseconds. தென் திஸ் வில் பிகம் யுவர் 0. ஓகேங்களா, 0னா உங்களுக்கு 0 milliseconds ஸ்டார்ட் ஆகுது. தென் பார்த்தீங்கன்னா 10 milliseconds, தென் பார்த்தீங்கன்னா 20 milliseconds. ஸோ கேஸ் இது வரைக்கும் புரிஞ்சுக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினில் பாருங்க, கொஸ்டினில் படிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா D1 D2 பார்த்தீங்கன்னா எது ஃபார்வர்ட் பைஸ் ரிவர்ஸ் பைஸ்ன்னு கேட்குறாங்க. என்ன டைமில் பாருங்கள் அட் t = 15 milliseconds பார்த்தீங்கன்னா t = 15 milliseconds கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு 15 milliseconds உங்களுக்கு எங்கே ப்ளாட் பண்ணுவீங்கன்னு பாருங்கள் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் 0, தென் திஸ் இஸ் யுவர் 5 milliseconds, then this is your 10 milliseconds, then this is your 20னா இங்கே நடுவில் வந்து 15 milliseconds வந்து ஆகணும். ஸோ கேஸ் நான் எழுதிக்கோங்க, this is your 15 milliseconds. ஸோ கேஸ் 15 milliseconds உங்களுக்கு எங்கே பார்த்தீங்கன்னா கர்வ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 milliseconds நீங்கள் எங்கே கர்வ் ப்ளாட் பண்ணுவீங்கன்னா லைக் திஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது பீக்கு. ஸோ கேஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பீக் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆக்சஸில் இருக்குது, பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வோல்டேஜில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் திஸ் இஸ் யுவர் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 milliseconds பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் பீக்கில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கிரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கேஸ் நான் இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிறதுனால இந்த VN இருக்கு இல்லைங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா, இந்த சைட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆயிரும், இந்த சைட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகும். ஏன் நான் மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டு உங்களுக்கு புரிஞ்சுருக்குங்களா? பிகாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 milliseconds பார்த்தீங்கன்னா கர்வில் நெகட்டிவ் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் போடுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போடுறேன். ஸோ கேஸ் உங்களுக்கு இங்கே நெகட்டிவாக இருந்துச்சுன்னு வைங்களேன், தென் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும் பிகாஸ் டியூ டு த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். தென் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். ஸோ கேஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு P, இது பார்த்தீங்கன்னா N. அதாவது பார்த்தீங்கன்னா கேஸ் உங்களுக்கு டயோட் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இதை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பீங்கன்னா P என்ன திஸ் ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா, திஸ் இஸ் யுவர் P. இந்த இது ஒரு லைன் போடுறீங்களா, திஸ் இஸ் யுவர் N. ஓகேங்களா, இது N. ஸோ கேஸ் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஃபார்வர்ட் பைஸ்னா என்னன்னா திஸ் பாசிட்டிவ் டெர்மினல் ஷுட் பி கனெக்டட் டு யுவர் P. ஓகேங்களா, திஸ் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா PP ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பாசிட்டிவ் P தான்
பிஎன் ஜங்ஷனில் பியூபி தான். ஸோ கேஸ் உங்களுக்கு இது மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் யுவர் ஃபார்வர்ட் பயாஸ். அதே ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அதாவது இப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன், லைக் திஸ் இப்படி இருந்துச்சுன்னு இப்படி இருந்துச்சுன்னா நெகட்டிவ் படிங்கன்னா உங்களுக்கு பிஎன் ஜங்ஷனில் பியில் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா திஸ் இஸ் யுவர் ரிவர்ஸ் பயாஸ். ஸோ கேஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப பேசிக்கான திங்ஸ் தான். ஐ ஹோப் யூ நோட்டிஸ் ஆல்ரெடி. ஸோ மெடிக்கல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பியில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்குது, எண்ணில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பியில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்குது, எண்ணில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்குது. ஸோ ஐ கேன் சே திஸ் D2 diode as forward bias. ஓகேங்களா, ஐ கேன் சே திஸ் D2 diode as forward biased. Then I can say this D1 diode as reverse bias. பிகாஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் வில் பிகம் யுவர் ரிவர்ஸ் பயாஸ், திஸ் வில் பிகம் யுவர் ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் செகண்ட் ஆப்ஷன் கேஸ் பார்த்தீங்கன்னா D1 பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ், D2 பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ பிகாஸ் திஸ் இஸ் யுவர் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கொஸ்டின் யுவர் நீட் 2025 கேஸ். நான் எப்படி சால்வ் பண்ணேன்னு பாருங்கள். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனில் நீங்கள் கிராஃப்லேருந்து எடுத்தீங்க, திஸ் இஸ் சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்செப்ஷுவலி ரொம்ப ரிச்சாக இருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று. ஸோ கேஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் கேஸ். ஸோ ஓகே பிகாஸ் என்ன டோட்டல் கீழே கமெண்ட் பண்ணுங்க கேஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கிவ் யூ VMJ பாயிண்ட். ஸோ VMJ பாயிண்ட் என்ன சொல்லுறேன்னு கேளுங்க. பிகாஸ் VMJ பாயிண்ட் என்ன சொல்லுறேன்னா ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினில் வந்துட்டு 5 மில்லி செகண்ட் உங்களுக்கு என்னென்னு நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினில் 5 மில்லி செகண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு D1 D2 கேட்குறாங்க. ஸோ கேஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மில்லி செகண்ட் உங்களுக்கு கிரஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். கிரஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இங்கே பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா திஸ் வில் பிகம் ஏ பாசிட்டிவ், திஸ் வில் பிகம் ஏ நெகட்டிவ். ஸோ கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவ் வந்துடும், இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்துடும். ஸோ கேஸ் இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் வந்துச்சுன்னா திஸ் பாசிட்டிவ் கனெக்ட் வில் this positive connect with P. ஓகேங்களா, P. So then this will become your forward bias in at 5 millisecond. Then பார்த்தீங்கன்னா D2 பார்த்தீங்கன்னா this will become your reverse bias because பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா P ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ this will become a reverse bias. ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்போ வரும்னா this will come at your 5 millisecond. ஓகேங்களா, 5 millisecond. செகண்ட் ஆப்ஷன் எப்போ வரும்னா this is your 15 millisecond. So guys, I hope this question is also super clear for you. So guys பார்த்தீங்கன்னா ஒரு சம்ம ஒரு கான்செப்ட்லி சம்ம கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் உங்களுக்கு நான் ஒரே கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு நான் 2 கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஹோப் திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்சோ சூப்பர் கிளியர் ஃபார் யூ. ஸோ எஸ் கேஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் all your 7 questions. சேஸ் பிகாஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் டென் கேஸ். பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். ஸோ கேஸ் உங்களுக்கு ஐ ஹோப் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த லெக்சர்லேருந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கேஸ். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பி அ பார்ட் ஆஃப் அவர் ஜர்னி. சேஸ் பிகாஸ் நான் இன்னொரு உங்களோட ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் EMJ. பை. தேங்க்யூ. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க கேஸ். ஸோ பை.